அன்புக்குரிய பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றுவதற்காக எங்களுடைய பேராசிரியர் ஐயா இருக்கின்றார். உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களை எல்லாம் ஒரு குடைக்கு கொண்டு வந்து எப்படியாவது தமிழுக்கு அரியணை ஏற்றிட வேண்டும், உலகமெல்லாம் தமிழே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், எங்கெல்லாம் தமிழன் வாழ்கின்றானோ அங்கெல்லாம் தமிழ் தலைமைத்து நிற்க வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளை தமிழுக்காக ஒப்படைக்கப்பட்ட மாபெரும் இலக்கியாளரை இந்த புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்திற்கு வந்திருப்பது மிகப்பெரிய பெருமை. அவர் தலைப்பு கொடுத்திருக்கார் பாருங்க, முத்துக்குள் கடல். எந்த அடிப்படையில் அதை கொடுத்தார் தெரியவில்லை. எனக்கு நினைவு வந்தது என்னவென்றால், ஒருவர் கடற்கரைக்கு செல்கின்றார், கடல் அலைகளோடு அவருடைய காலை நினைக்கின்றார், பெருமகிழ்ச்சி அடைகின்றார், அது அவனுக்கு கிடைத்தது. இன்னொருவர் செல்கின்றார், அந்த கடல் அலைகளை தாண்டி அதை கடலுக்கு சென்று மீன் பிடித்து வருகின்றார், அதை விட அவனுக்கு பெருமகிழ்ச்சி ஏற்படுகின்றது. மற்றொருவர் செல்கின்றார், அதையும் தாண்டி கடலிலே மூழ்கி முத்தெடுத்து வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட முத்து போன்ற முத்தான கவியரசு கண்ணதாசனுடைய முத்தையாவுடைய கருத்துக்களை எல்லாம் முத்துக்கள் ஆக்கி மாலையாக்கி தருவதற்காக உரையாற்ற வந்திருக்கின்றாரோ அந்த அடிப்படையிலே தான் அதை கொடுத்திருப்பார் என்று அந்த கருத்துக்களை நாங்கள் செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, கவியரங்கமாக இருக்கட்டும், உரையரங்கமாக இருக்கட்டும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் அங்கே தமிழிலே அள்ளி அள்ளி அமுத சுரபியாக இயல்பாகவே இயற்கையாகவே மழை பொழிவது போல் தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய தமிழ் வள்ளலாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தமிழுக்கு கொண்டாடக்கூடிய ஐயா பேராசிரியர் அவர்கள் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு தேவை. ஏனென்றால் அவரோடு நாங்களும் அந்த தமிழ் இயக்கத்திலே ஒரு சிறுவனாக இருந்து கொண்டு அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்தது என்று தமிழ் இயக்கத்தின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பு செம்மொழி நாள் விழாவை கொண்டாடுகிறோம். இந்த செம்மொழி நாள் விழாவை எப்படி கொண்டாடுவோம்? அந்த விழாவை யாருக்கு விருதளித்து அந்த செம்மொழிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஐயா அவர்களுக்கே புதுவை தமிழ்ச்சங்கம் செம்மொழி அறிக்கை விருது கொண்டு பாராளுமன்ற ஆட்சிக்குழு. ஆகவே அவர்கள் அந்த விருதை நாங்கள் அறிக்கை இருக்கின்றோம். இது புதுவை தமிழ்ச்சங்கத்தின் வரலாற்றில் புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கும் எங்களை போன்ற அந்த நிர்வாகத்திலே பணியாற்றுகின்றவர்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த பெருமையை இந்த தமிழ்ச்சங்கத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு செம்மொழி அறிக்கை விருதும் தரப்பட்டிருக்கிறோம். ஆகவே அது மட்டுமல்ல, இந்த விருதினை யாரை அழைத்து கொடுத்தால் அந்த விருதுக்கு சிறப்பு, விருது பெறுகின்ற அந்த அறிஞருக்கு பெருமை சேர்க்கும் என்ற நிலையிலே சிவக்கொழுந்தாக இறைவனாக இருந்து தமிழ் வளர்த்த வாழ்நாள் இன்று புதுச்சேரியிலே தன்னுடைய அரசியல் வாழ்வை காட்டிலும் இலக்கிய நிகழ்விலே ஒவ்வொரு நிகழ்வுகளும் கலந்து கொண்டு எந்த நிகழ்ச்சிக்கு செல்கின்றாரோ அங்கு அந்த நிகழ்வுடைய தன்மையிலிருந்து பேசக்கூடிய ஒரு இலக்கிய பேச்சாளராக புதுவையிலே வளம் வந்து கொண்டு அந்த நிகழ்வை கம்பன் கழகத்தினுடைய செயலராக இருந்து கொண்டு இன்றைக்கு உலகம் திரும்பி பார்க்கின்ற கம்பன் கழகமாக தன்னித்தமிழ் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற ஐயா சிவக்கொழுந்து ஐயா தமிழ் கொழுந்து போல் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த விருதை அளிப்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்ற நிலையிலே வேறு யாரையும் அழைக்க வேண்டாம். அவர் வந்து அந்த விருதை எங்களுடைய கவியருக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் தலைவரும் ஆட்சிக்குழுவும் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். அந்த விருதினை அளிக்க வந்திருக்கக்கூடிய தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கன்னி தமிழ் வளர்க்கும் பணியிலே மிக சிறந்த ஒரு எனக்கு அவர் சொல்லுவார், எனக்கு எல்லா பெருமைகளை விட சிறந்த பெருமை ஒரு தமிழ் நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றுவதும் அந்த தமிழ் ஐயாவுக்கு அந்த விருது வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் வருக இந்த தமிழ்ச்சங்கம் அன்பு பாராட்டி பாராட்டுகிறோம். கவிஞர் பெருமக்கள் மிகச் சிறப்பான கவிதை, உண்மையிலேயே நல்ல கவிதைகள் சிறப்பாக அவர்கள் சிந்தித்து கண்ணதாசனுடைய வரிகளையும் அவள் படைப்புகளையும் உருவாக்கி சிறப்பாக பணியாற்றிய அத்துணை கவிஞர்களையும் நாங்கள் நல்ல பேச்சாளராக இருக்கக்கூடிய அருள் செல்வம் அவர்கள் வழிபடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வருக என்று வரவேற்று வருகின்றோம். தமிழ்ச்சங்கத்தினுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் என்னோடு தோல் கொடுத்து அந்த நிகழ்வை செம்மட்படுத்தி எங்கு நான் தவறு செய்கின்றனோ அதை சப்பம் செய்து என்னோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய புதுவை தமிழ்ச்சங்கத்துடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய பாவலர் திருநாவுக்கரசு அவர்களையும் வருகை என நான் வரவேற்று வருகிறேன். இந்த நிகழ்வில் நன்றியுரையாற்றுவதற்கு
எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது தொழிற்சங்கத்தின் நிகழ்வாக இருந்தால் தங்களுடைய வருகையால் சிறப்பித்துக் கொண்டு எதிரிலே அமர்ந்திருக்கின்ற அத்தோடைய இலக்கிய பாராளுமைகளையும் நாங்கள் வழங்குவதற்கும் வரவேற்பதற்கும் கடமைப்பட்டுள்ளோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பெயர் பாரதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா முன்னாள் கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய முன்பே இல்லாத இளமை கவிஞர் மூப்பா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் இளங்கோவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா வேணுஞானம் வந்திருக்கிறார்கள். ஐயா இளமுருகன் வந்திருக்கிறார்கள். ஐயா செந்தமிழ் சோமல் சீன வேணுகோபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருட்டுக்குமார், இப்படி கலிய பெருமாள் இப்படி ஒவ்வொரு அனைவருக்கும் வணக்கம். புதுவை தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற செம்மொழி நாள் விழா, கவியரசன் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா வருகின்றிருக்கின்ற அனைவரையும் நெஞ்சு நெகிழ்ந்த அமைப்போடு வரவேற்பது நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னு சொன்னால், புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கண்ணதாசன் விழாவில் இது வரைக்கும் தமிழ்ச்சங்கம் யாருக்கு விருது வழங்குகிறார்கள், புதுவை தமிழ்ச்சங்க விருது என்ற பெயரில் தான் விருது வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் முதல் முறையாக புதுவை தமிழ்ச்சங்கத்தில் செம்மொழி அறிஞர் என்ற ஒரு விருதை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த விருதை யாருக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணிய போது எங்கள் எண்ணங்களிலே முதன்மையாக திகழ்ந்தவராக ஐயா பேராசிரியர் கவியடி தீமா அப்துல் காதர் ஐயாவை தான் நினைவு வந்தார். ஏன்னு சொன்னால், இதான் முதல் விருது தமிழ்ச்சங்கம் என்ற செம்மொழி அறிஞர் விருது. ஏன்னா அரசாங்கங்களுக்கான விருது வழங்கணும், நாமளாக வழங்கக்கூடாதா என்ன? அதனால் நாமளும் வாங்கி கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா விருதுகளுக்கு தான் சில பேர் இருக்காங்க, அந்த பட்டியலில் போய் சேர்த்துருவோம்னா. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி உள்ள ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. நான் ஐயா அவர்களை முதல்ல அழைத்தேன், அலைபேசியில் பேசும்போது சொன்னார், நான் எப்பொழுது வருவேன் என்று கேட்டார். ஏன்னா எப்பொழுது அவர் சொல்றார், அவர் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் வர முடியுங்களான்னு தான் கேட்பாங்க. ஆனால் சொல்றார், முத்து அழைக்கிறார், அப்துல் காதர் வருகிறார். இதுதான் அந்த அர்த்தம். பேசவே மாட்டேன். ஆனால் எந்த நிகழ்ச்சியாக தவிர்த்து வரக்கூடிய ஒரு அன்பிற்குரிய ஐயா அவர்கள் இந்த தினம் புதுவைக்கு காலையில் கண்ணதாசனை காதலி போகன்று உரையாற்றினார். மாலையில் முத்துக்குள் கடல். நம்ம தலைப்பு என்னான்னு கேட்கும்போது முத்துக்குள் கடல்னாரு. நான் சொன்ன வாழாங்க முன்னே கேட்டார், ஏன்னாரு. என் பேரே பாராட்டிக்கு சொல்லுவாங்க, அதனால ஆனாங்க. ஐயா, அது உங்க பேர் என்ன? முத்தையா கண்ணதாசனுடைய பெயரு, அதனால அதுதான் முத்துக்குள் கடல் அப்படின்னாரு. ஏன்னா அவருடைய உடனே ஒரு அடுத்த கொஞ்சமும் யோசிக்காம உடனடியா சொன்னாங்க தலைப்பு முத்துக்குள் கடல். ஆக கடலுக்குள் முத்து சொல்லான்னு பார்த்தா முத்துக்குள்ள மாற்றி சொல்கிறாரு. அவருடைய உரை பிறகுதான் நம்ம ரசிக்கக்கூடிய உரையாக இருக்குன்னா, காலையில் தொடர்ந்து இந்த இடம் கடலாளர் மட்டும் இல்லை, எங்களை பொறுத்தவரை பேராசிரியர் நானும் எந்த ஆனாலும் சரி ஒரு இயக்கத்தில் நாங்கள் 2 பேரும் இரட்டை கோல் துப்பாக்கி கொண்டே இருப்போம். ஏன்னா எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையிலிருந்து இப்போது நாங்கள் தமிழ் இயக்கத்தில் இரட்டை கோல் துப்பாக்கி தான். அதுதான் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர், நான் மேலாண்மை உறுப்பினர். இந்த புதுவை மாநிலத்துக்கு பொதுச் செயலாளர் தான் என்னுடைய புதுவை தமிழ்ச்சங்கத்துடைய செயலாளர். ஆக இப்படி தமிழகமும் இருக்கின்ற உலகத்தில் தான் நாங்கள் இரட்டை கோல் துப்பாக்கி ஆக்குவோம். ஆனால் புதுச் செயலில் நாங்கள் இரட்டை கோல் துப்பாக்கி ஆக்குறோம்னா நானும் ஐயா கமல் கவிஞர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா நாங்கள் தான் இரட்டை கோல் துப்பாக்கிட்டேன். ஏன்னா கமல் கவிஞர் தமிழ்ச்சங்க தலைவர் இப்படியே சொல்லலாம். ஆக இரட்டை கோல் துப்பாக்கி இடையே நடுவே அமர்ந்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் 3 குழுவும் சேர்ந்து ஒரே குழுவாக ஒழித்துக் கொண்டிருக்கிறோம், தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும். ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் வரவேற்புகளை அன்பிற்கினிய புதுவை தமிழ்ச்சங்கத்துடைய செயலர் சீன மோகன்தாஸ் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற திருநாவுக்கரசு, அரசெல்லம் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற நன்றியிருக்கின்ற தமிழ்நாடு முனைவர் ஹுசேன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற கவிஞர் ஆனந்தராசன் மற்றும் சிவேந்தன் அவர்களை வருகின்றிருக்கின்ற தமிழகத்தினுடைய ஆண்டோர்களை சார்ந்தவர்களே, நான் மிகவும் சிறப்பான அந்த நேரத்தில் முதல்ல பேசுறது தான் விரும்பும். ஏன்னா பின்னாடி நெருங்கி விடுவோம், இவர் பேர் சீக்கிரம் பேசுகிறேன். இதுக்காக நானே கேட்டு தான் வேற யாரும் சொல்ல போகிறாங்க, வேற சொல்லிட்டு நானே பேசுகிறேன்னு சொல்லி கேட்டு வாங்கி வந்துடுறேன். இல்லைன்னா வேற யாரும் பேச சொல்கிறாங்க. ஆகவே இருந்தாலும் இந்த
கருணாசனை பற்றி சொல்ற நிறைய செய்திகள் இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுருந்தான். ஒரு முறை எல்லாரும் தெரிஞ்சு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இது உலகத்திலே செய்தி. இந்தியாவில் தான் முதன்மையாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு காலத்தில் கண்ணதாசனுக்கு அப்போ இருந்த அரசாங்கம் அது வேற அரசாங்கம், இப்போ இருந்த அரசாங்கம் வேற. அப்போ அமலாக்கத்துறை, இப்போ அமலாக்கத்துறை இருக்குது. அப்போ வருமான வரித்துறை மட்டும் தான் இருந்தது. ஆகவே கண்ணதாசனுக்கு வருமான வரி செலுத்தக்கூடிய அந்த தண்டனை உண்டு. ஆகவே வருமான வரி செலுத்தவில்லை, அவருக்கு அபராதம் தண்டனை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நீதிபதிட்டு கேட்டார் கண்ணதாசன் யார் உங்களுடைய வழக்குன்னு கேட்கும்போது நானே வழக்காடுன்னு சொன்னார். யாரும் வக்கீல் வச்சுக்கிறார், அவரே வழக்காடினார். அப்போதான் அந்த அரசு வழக்கறிஞர் கேட்டார் கண்ணதாசன், உங்கள் தெருவிலே நாய் இருக்கிறதா என்று கேட்டார். உங்கள் வீட்டில் நாய் இருக்கிறதான்னு கேட்டார். என்ன வழக்கு கேள்வி சம்பந்தம்னு அவர் நீதிபதி பார்த்தாயா, இவர்கிட்ட இப்படியா கேள்வி கேட்கறாரு சொல்லிட்டு. ஆனால் நீதிபதி சொன்னால் நீங்கள் கேளுங்க, உங்கள் வீட்டில் நாய் இருக்கிறாரு கேட்டோன்னா கண்ணதாசன் பதில் நாட்டினா எங்கள் தெருவிலேயே நாய் இல்லைன்னா. உடனே அவர் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் கோவம் வந்துட்டு, என்னங்க நான் வீட்டில் நாய் இருக்கான்னு கேட்டால் இவர் எங்கள் தெருவில் நாயின்னு சொல்கிறாரு. நீதியரசர் இதெல்லாம் சரியில்லை, சரியான மாதிரி கேட்டு போயிடும் அப்படின்னா. அப்போதான் கண்ணதாசன் போய் சொன்னார், எங்கள் வீடும் எங்கள் தெருவில் தான் இருக்கிறது. எங்கள் வீடு எங்கள் தெருவில் தான் இருக்கு. எங்கள் தெருவிலே நாய் இல்லைன்னா எங்கள் வீட்டிலே நாய் இல்லைன்னு அர்த்தம். அவரோட நீதிபதி என்ன இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி செஞ்சார். ஆக கண்ணதாசன் போடப்பட்ட வருமான வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்டது. கண்ணதாசன் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இவன் அதாவது அப்படி ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் கண்ணதாசன் நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரு நல்ல பாட்டு பாடியிருந்தாங்க. இது போகும்போது அது முன்னாக பாட ஆரம்பிச்சாங்க. அவர் கேட்டார், மேடைக்கு போடுறது கேட்டார், இதை பாடிட்டு யாருக்கு பேர் நான் கேட்டார். அவங்க பேர் கே கலான்னு சொன்னாங்க. இது சொல்றவங்க சாதாரண தமிழில் ஒரு தலைப்பெற்று போட்டு சொல்லிடுவான். அது ஆங்கிலத்திலே கே கலா அப்படின்னாங்க. உடனே கண்ணதாசன் சொன்னார் பேசும்போது, நான் வரும்போது பாடி கொண்டுதான் அவர் பெயரை கேட்டார் கேட்கலான்னா உண்மை அவங்க பாட கேட்கலாம். அதான் அவங்க பேர் கேட்கலாம். ஆக இப்படி பல சிந்தனையுடைய கண்ணதாசன் பல நிகழ்வுகளை பல்லாயிரக்கணக்கான பாடல்களை திரைப்பட பாடல் மட்டுமல்ல பல்வேறு கவிதைகளை எழுதிய உடைத்து வந்த தமிழ் வளர்த்து அதாவது பெருமை சேர்ந்த பெருமைக்குரிய மாமனித கவிஞர் கண்ணதாசன். அதே போன்று மேடையை வைத்திருக்கின்ற அன்றைக்கு ஐயா அவர் சிவகோடு வேப்பி சிவகோண்டவர் மேலா சட்டசேகம் என்ற தலைவர் மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய சிறப்பெல்லாம் உண்டு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த மிகப்பெரிய அதாவது குறிப்பிட்ட ஒரு 10 கமல் கழகத்தில் முதன்மையான கமல் கழகத்தில் முதல் 3 இடங்களில் நிச்சயம் இந்த புதுச்சேரி கமல் கழகம் உண்டு. அது அப்படிப்பட்ட பெருமையை கொண்டு வந்த பெருமை யாருன்னா ஐயா தான். ஆகையால் நான் கூட யாரை அழைத்து விருது கொடுக்கலான்னு எண்ணம் வந்தது. அப்போதான் அமைச்சரை அழைத்து விருது கொடுக்கலான்னு எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன்னா இன்னைக்கு அமைச்சராக நம்ம இல்லாத இருப்பாங்க, யாருன்னா கூப்பிட்டு இன்னைக்கு இருப்பாரோ இல்லைங்க. அப்பப்போ நான் அடிக்கடி தொலைக்காட்சி அலைபேசி பார்த்துட்டே இருக்கேன், யாராவது போது அமைச்சராக இருக்காங்க, யாராவது இல்லை. ஏன்னா யார் எம்எல்ஏ இருக்கானே தெரியல, இன்னைக்கு இருப்பாங்க இல்லாத இருக்காங்க. அப்படிப்பட்ட ஊராக இருக்குது. ஏன்னா ஆயிரத்தின் பெயர் போன ஒரு அரசியல் கவலை இருந்தால் அது புதுச்சேரி தான். அந்த ஆயிரத்தை அடியோடு அழித்து விட்ட பெருமை யாருக்கு உண்டுன்றால் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஆர்வி ஜானகிராமன் காலத்தில் தான் இந்த 1000 புதுச்சேரியில் ஒழிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மீண்டும் துவங்கி இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட சூழல்ல யார் அழைக்கிறான்றது உண்மையாகவே பெருமைக்குரிய மாமனித கமல் கழகத்துடைய தலைவர், உலகம் போற்றும் தமிழறிஞர், உலகம்லாம் அவருடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கிற கமலுடைய புகழை பரப்புகின்றார். ஆகவே தமிழ்ச்சங்கம் வழங்குகின்ற இந்த செம்மொழி அறிஞர்களுக்கு அழைத்து விருது வழங்கக்கூடிய பொருத்தமான யாருன்னு சொன்னால் ஐயா வேப்பூர் சிவகொண்டாரா. ஆகவே அவரை அழைக்க வேண்டும் என்று அழைக்கிறோம். அதுதான் இந்த விருதுக்கு பெருமை மட்டுமல்ல, இந்த விருதை வழங்கலாம் ஒரு பக்கம் கமல் என்னவோ தமிழ்ச்சங்கம். இப்படி நாங்கள் இந்த தமிழ் அமைப்பு சார்பாக தெரியும் ஐயா அதை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதே போல கண்ணதாசன் நிறைய செய்திகள் ஐயா சொல்ல போறாங்க. இது நேரத்தை அறிவிக்கிறது ஒரு சுருக்கமாக 2-3 செய்யலாம். நீங்கள் பத்திரிகை பிக்சர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பிஆர் பந்துலு அவருடைய தயாரிப்பாளர் இயக்குனர். ஆனால் பந்துலு அவருக்கு
படத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. ஆக அப்போ வந்து ஏதாச்சும் மீண்டும் படத்துறையில் மேலும் புகழ்பெற வேண்டும், பணத்தை மாடிக்க வேண்டிய யார் பத்ரு படத்தில் வந்து பத்ரி பிக்சர்ஸில் சிவாஜி கணேசன் மட்டும்தான் நடிப்பார், எம்ஜிஆர் நடிச்சதே கிடையாது. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க புரட்சி எம்ஜிஆர் வைத்து படம் எடுத்தால் அந்த நீங்கள் எழுத படத்தை மீட்டெடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது பதில் அவர் சின்னவர்களுக்கு சொல்லக்கூடிய புரட்சியை எம்ஜிஆர் நடிக்க கேட்டால் நீங்கள் ஒரு படத்தில் நடிப்பதற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று உடனே எம்ஜிஆரும் நம்மளை அழைக்கவே மாட்டார், அழைக்க வந்துருக்காரு, அதை சரின்னு உடனே ஒப்ப மாட்டார். ஆனால் அந்த படத்தில் வந்து பாடலாக ஒரு கோயில் இந்த பாடலை யார் எழுதுவது என்று ஒரு எண்ணம், ஒரு பாடல் எழுதணும், யாரிடம் கொடுப்பது எல்லா கலைஞரும் அந்த படக்குழு கேட்டார்கள். ஆனால் இது வந்து கடைசியாக வந்து கண்ணதாசன் தான் பொருத்தமாக இருக்கும். அப்போ எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் பொருத்தம் கிடையாது. ஏன்னா அரசியல் மாறுபாடுகளுக்குள்ள வெவ்வேறு வெளியில் இருந்தார் 2 பேரும். ஆக இருந்தாலும் அவர் ஒப்புக்கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீ கண்ணதாசனே பாடல் சொல்றாரு. அப்பதான் அந்த சரணம் எழுதும்போது பல நாட்கள் சிந்தித்து உடனே சொல்ல முடியவில்லை. ஒரு 10 நாட்களுக்கு மேலாக இருந்தது. உடனே அவர் இசையமைப்பாளர் 7 நாட்கள் உடனே கேட்கிறாரு, சொல்ல முடியல. இப்பெல்லாம் பெங்களூர்ல வந்து எங்க வராங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வராங்க. ஏன்னா இங்கதான் இருக்குது அந்த ரேஸ்க்கு பாரு. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது, இங்கிருந்து பெங்களூருக்கு போவாங்க. கண்ணதாசன் அப்படிதான் பெங்களூர்ல இருக்கிற அறையிலே தங்கியிருக்கும் போது அந்த பாடல்களுக்காக அவருக்கு அதாவது அவர் சிந்தித்துக் கொண்டிருந்த போது அறைக்கு வெளியே பார்த்தார். அப்படி பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றன. அந்த அறையே பாடலாக எழுத வேண்டும் என்று அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அறைகள் போல பாட வேண்டும் என்று சொன்னார். ஆக அப்படிப்பட்ட பாடல்களுடைய வரியை இந்த உலகம் பூராவும் போற்றி பாராட்டி கொண்டிருந்த ஒரு பாடலாக அந்த பாடல் விளங்கி கொண்டது. அந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் என்று அந்த பாடல் வரிகள் வரும். ஏன் இந்த பாடலை சொல்லுகிறேன் என்றால் இந்த ஒரு தனிப்பட்ட திரைப்பட பாடலுக்கு ஒரு அரசாங்கம் தடை விதித்தென்றால் அது இலங்கை அரசாங்கம் அந்த பாடலுக்கு மட்டும் தடை விதித்தது. ஆகவே ஏன்னா ஒரே அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை அந்த விடுதலையை பற்றி பாடல் காட்டினால் இளைஞர் அந்த பாடலுக்கு மட்டும் தடை விதிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மகத்தான கவிஞர், காலத்தால் அடிக்க முடியாத கவிஞர். காலையில் கூட நம்ம கலைமாமன் MS ராஜாவும் கடலூரில் ஒரு விழா நடத்துகிறார். கண்மணி பத்திரிகையுடைய துவக்க விழா. புதுவையில் ஒரு கண்மணி, கடலூரில் ஒரு கண்மணி, 2 கண்மணி. ஆக அந்த விழாவுக்கு ரொம்ப அற்புதமான விழா. அந்த விழாவில் கூட அவை அனைவரும் பாராட்டப்படுகின்ற அந்த விழாவை நல்ல சிறந்தான முறையை நடத்தியிருக்கின்ற புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் ஐயா MS ராஜாவுக்கு வருகிறார். அதே ஒன்று படித்தால் மட்டும் போதுமான ஒரு திரைப்படம். அந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு பாடலை சிறப்பாக அந்த பாடலை எழுத வேண்டும் கண்ணதாசன் எழுதும்போது அவரால் எழுத முடியல. அவர் தொலைபேசியில் பேசிட்டு போது ஒரு நண்பர்கள் பேசுகிறார். பேசும்போது அந்த இயற்கையா பேசும்போது அடிக்கடி சொல்ற மாதிரி அது கண்ணன் காட்டிய வழி அப்படின்னாரு. உடனே ஒரு கவிஞர் எழுதினார் அந்த பாட்டை, அண்ணன் காட்டிய வழியம்மா அப்படின்னு சொல்லி அதில் வரும், இது அன்பா வந்த வழியம்மா என்று சொல்லி தொட்டால் சுடுவது நெருப்பாகும், ஆனால் தொடாமலே சுடுவது சிரிப்பாகும் என்று சொல்லி அந்த பாடல்களை அற்புதமாக பாடி கொடுத்தது. மிகவும் புகழ்பெற்ற பாடலாக அந்த படித்தால் மட்டும் போதுமான படத்திலே அந்த பாடல் இடம்பெற்றது. அதே போல முகராசிக்கு ஒரு திரைப்படம். அதில் புரட்சிகளை எம்ஜிஆர் வந்து ஒரு சுடுகாட்டில் வெட்டியாளாக இருப்பார். இது வரைக்கும் எந்த படத்தில் அவர் நடிச்சதே இல்லை. ஒரு சுடுகாட்டில் வெட்டியாளாக வேலை பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் இருந்த காட்சி, அவர் போலீஸ் காவல்துறை அதிகாரியாக இருந்து மாறு எடுத்து அந்த இடத்துல வெட்டியானாக வருவார். அப்பொழுது ஒரு பாடலை பாட வேண்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் சொல்லக்கூடிய அதையெல்லாம் பார்த்து சொன்னாங்க. அது எப்படி அந்த பாடலை அமைக்க வேண்டும் கண்ணதாசன் சொன்னார். அவர் பாடும்போது சொன்னார், அந்த பாடல் உண்மையிலே ஒரு சிறப்பான பாடல். அது உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேர், இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேர், அதே கொண்டாடும் போது ஒரு 100 பேர், ஒரு கூடு விட்டு போன வேறு யாருன்னு சொல்லிட்டு இப்படி உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேர் பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஒரு வெற்றியாளராக பாடப்பட்ட அந்த பாட்டு அது உலக புகழ்பெற்ற பாடலாக விளங்கிய அந்த காலம். அதே போல மன்னாதி மண் 1960ஆம் ஆண்டு வெளிவந்த படம். அந்த படத்தில் அவர் கொள்கை ரீதியாக பாடக்கூடிய அந்த பாடல்
அச்சம் என்பது மடமையடா அஞ்சாவது திராவிட முறைமையடான்னு சொல்லி கனக விஜயரின் முடித்தலை நினைத்து அது இப்போது பொருந்தது. கனக விஜயரின் முடித்தலை நினைத்து கல்லினை வைப்பான் சேரமகன் அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்ல இளைய வளர்ப்பில் மீன்கொடியை இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியன். சேர சோழ பாண்டியன் ஒரே பாடலை கொண்டு வந்து பாடிய பாடல், இயற்றிய பாடல், கண்ணதாசனுடைய பாடல், இப்படி பல செய்திகள் சொல்ல முடியும். ஆனால் இப்போ ஒரு கவிதை எழுத என்ன எழுதுறாருன்னா, இப்போ நான் சமயத்தில் ஏதோ கதையில தான் பார்த்தேன். காதல் என்பது ஆர்ஏசி அப்படின்றோம். என்ன ஆர்ஏசின்னா ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன். காதலை வந்து ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன், இதுதான் காதல். அப்புறம் ஒரு கவிதை எழுதுறாங்க. காதலிக்கும் கூட நான் கல்லூரி மாணவர்கள் சொல்லும்போது மாணவர்கள் காதலிக்கும் போது வர்ணிச்சான். அவன் மாணவர்கள் ஒரு மாணவியை பார்த்து, அவர் வந்து முல்லை இருந்தால் முகில் இருந்தால், அவர் ரோஜா இருந்தால் மலர்ந்து இருந்தால், அவரே வந்து பலவரையும் பற்றினான். கடைசியாக வந்து வரதட்சணை என்றான், வாடியே போனான். ஏன்னா அவன் பிடிக்காதது பல விஷயம் கேட்ட மாதிரி அந்த காலையே போயிட்டு அவர் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சிறப்பான இந்த கண்ணதாசன் விழாவிலே ஐயா உரையாற்ற வந்திருந்தோம்னே நாம் சொன்னது போல ஐயா அவர்கள் தமிழுக்காக மிகப்பெரும் தொண்டாற்றி தமிழகத்தின் மூலமாக தமிழ்நாடு புதுச்சேரி மட்டுமல்லாது உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களை ஒருங்கிணைத்து வழியாற்றுகின்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கிறார். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேந்தர் விழா, இது மாலையிலே தொழில்கள் மன்ற விழா. ஆகவே இப்படி காலை வேந்தர் மாலை நட்சத்திர வேந்தர் புரியவர்களுக்கு விஐடி பல்கலைக்கழக வேந்தர் நடத்துகின்ற விழாவை காலையிலே பங்கேற்றார். இந்த மாலையை புதிய தமிழ்ச்சங்கர் அழைத்தார். இது சின்ன சங்கத்தால் இது பிள்ளைகளை பண்ணார். ஆகவே அப்படி ஐயாவுடைய ஒரு பெருமடத்து கொண்ட ஒன்றாகும். ஆகவே ஐயாவோடு இணைந்து நானும் தமிழ் இயக்கத்திலே மேலாண்மை குழு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தமிழ் இயக்கத்தை உலக தமிழ் அமைப்பாக இந்த இடம் கொண்டு சென்ற பணி செய்ய கொண்டிருக்கின்ற மதிப்பும் பெருமைக்குரிய பேராசிரியர் ஐயாவை மீண்டும் ஒரு முறை புதுவை தமிழ்ச்சங்கத்துக்கு வருகிறது பெருமையோடு கருதி அவரை மீண்டும் முறை வருகிறது என்று சொல்லி இறுதியாக ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். ஏன்னா எல்லாம் கவிதை பாடுறாங்க, என்னை விட கேட்டாங்க. ஆனால் எனக்கு உண்மையாக கவிதை பாட வராது, இது எப்படி எழுதிக்கணும்னு கேட்காதீங்க, யாரை எழுதிட்டு தான் நான் பாடுறேன். அது ஒன்று சொல்லுறேன். ஏன்னா இதெல்லாம் இது சகஜமாக நடக்கிறது தான். இது இருந்தாலும் இது நான் எழுதிருக்கேன். காவிரி தாயின் தலைவன், கற்பனை உலகின் நாயகன், தென்னர் போல தழுவியவன், திங்களை போல மிகுந்தவன், ஆசையின் காதலை வளைத்தெடுத்து அகிம்ச உலகில் பல நிமித்து அன்னை தமிழை கோயிலுக்கு தந்து அமுதை கவியை பாடிக்கொண்டு இதய மொழியை எழுதியவர், இயக்கம் பலவும் கடத்தியவர், மேடையிலே பேசும் பூங்காற்று, மேன்மை தமிழின் புதுப்பாட்டு, சங்க தமிழை பரிமாறி சென்னையில் சரித்திரம் படைத்த கவியோர், எளிய வார்த்தை இலக்கணத்தில் எங்கு மலமலும் புலமைவாதி, உன்னை தொடர்ந்து பாட்டு வண்டி உடலில் வந்த கலை அறிவி, இங்கே வகுப்பதில் இருப்பவர் கவியறிவி, உன்னை வணங்கும் இலக்கியமே, உனக்கு பாடும் தமிழினமே, சந்தனப்பேடை சிரமாக நீ சரித்திரம் போகும் காவியமாக்கி சாகாவரமான தமிழ் பாடி ஜனங்கள் அனைத்து மகிழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா பேராசிரியர் உரை ஆற்றுவதற்கு முன்பாக செம்மொழி அறிஞர் விருதினை நம்முடைய கரங்களால் அளித்து தன்னுடைய வாழ்த்துறையை